ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, குழந்தைங்களுக்காக கப் கேக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட் ஃப்ளார், சுகர் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, டூட்டி ஃப்ரூட்டி, ஆயில், அப்புறம் எக் பீட் பண்ணுறது அண்ட் பால் கொஞ்சமாக சேர்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா எக் பீட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்திக்கிறேன், அப்புறம் சுகர், வீட் ஃப்ளார் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலான்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் கேக்கு. அதுக்காக நான் பேட்டரை நான் ஃபோல்டிங் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக பட்டர்ஸ்காட்ச் ஸ்குவாஷ் ஒரு கப் சேர்த்திருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா சேம் அதே ஃபோல்டிங் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டியை பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கப் கேக்ஸ் மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேக் மோல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். அண்ட் இப்போ நம்ம ஒடிஜிக்குள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாம். பேக்கிங் டைமிங் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வைக்கிறேன் 180 டிகிரியில். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மேலே ரைஸ் ஆகி வந்துடுச்சு. ஓகே, கேக் ரெடி. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்து ஒரு டைம் ஃபோர்க் வச்சு உள்ளே குத்தி பேக் ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபோர்க்கில் இந்த பேட்டர் ஓட்டாமல் க்ளீனாக வந்துடுச்சு. வாங்க நம்ம இப்போது கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு பார்க்கலாம். என் பொண்ணு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால், அதனால சரி நீயே ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பார்த்து பாருங்கள் எவ்வளோ நல்லா ரைஸ் இருக்குது. அந்த உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.